மக்களிடம் இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை மக்களிடம் நாங்கள் சந்திக்கிற போது 90% மக்கள் இதுக்கு பேராதரவை தருகிறார்கள். இந்த தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையின் மூலம் கூடுதலாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஒரு 10% வாக்குகள் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு இந்த 2000 ரூபாய் உயர்வு, இந்த 8000 ரூபாய் டோக்கன், பெண்கள் எப்படி பார்க்குறாங்க? இது பெண்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களை அவருடைய பெண்கள் அவருடைய அண்ணனாக தம்பியாக எங்கள் மீது அக்கறை உள்ள குடும்பத்திலே ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம் என்று எங்கு சென்றாலும் மகளிரிடத்திலே மகளிர் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது. நாங்கள் அதை போட்டியாக கருதவில்லை. அவர்கள் பாஜகவினுடைய பி டீமாக செயல்படுகிறார்கள். அதுதான் வேதனை. தேர்தல் களம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தருகிற களமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். எளிதாக 200 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம். நேத்து கூட விஜய் சொல்லியிருக்காரு, திமுகவுக்கு வாக்களிக்கிறதும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறது சமன்னு விமர்சிச்சிருக்காரு. அவர் நாடகம் நடத்துகிறார். அவருக்கு தெரியும். டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு சென்றார். சாதாரணமாக காவல் நிலையங்களுக்கு விசாரணைக்கு சென்றாலோ அல்லது சிபிஐ போன்ற இடி போன்ற அலுவலகங்களுக்கு விசாரணைக்கு சென்றாலோ ஒரு அச்ச உணர்வு இருக்கும். அவர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பார்களோ, என்ன வழக்கு பதிவு செய்வார்களோ என்கிற அந்த அச்சம் இருக்கும். ஆனால் இவர் 2 நாட்கள் விசாரணையை முடித்துக்கொண்டு சிபிஐ அலுவலகத்தில் வாசலில் இருந்து வெளிநாட்டு காரிலே ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்பவரை போல கையை அசைத்து கொண்டு ஆரவாரத்தோடு வருகிறார். அதிலிருந்தே நமக்கு தெரியும் அவர் பிஜேபியினுடைய பி டீமாக தான் இருக்கிறார் என்பது அதிலிருந்தே நமக்கு தெளிவாக தெரிகிறது.